புதுச்சேரி ஜீவானந்தபுரத்தில் இளம் பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடும்பத் தகராறு பின்னணியில் இந்த துயர சம்பவம் நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவத்திற்குப் பிறகு கணவர் தலைமறைவாகி உள்ளதால் அவரை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தைச் சேர்ந்த 24 வயதான ஏழுமலை சூர்யா என அழைக்கப்படும் இவர் இருசக்கர வாகன மெக்கானிக்காக பணியாற்றி வந்தார். புதுச்சேரி மூலக்குளத்தைச் சேர்ந்த 21 வயதான ஸ்வேதாவுடன் காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவர் கடந்த 3 ஆண்டுகளாக குடும்பமாக வாழ்ந்து வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தம்பதியருக்கு 3 வயதான பெண் குழந்தை ஒன்று உள்ளது. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரம் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்தனர். இன்று காலை வீட்டிலிருந்து சத்தம் கேட்டதாக அக்கம் பக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த அவர்கள் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது ஸ்வேதா பதில் அளிக்காத நிலையில் கிடந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தன்வந்திரி போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து முக்கிய ஆதாரங்களை சேகரித்தனர். முதற்கட்ட விசாரணையில் கணவன் மனைவி இடையே கடந்த சில நாட்களாக குடும்பத் தகராறு இருந்து வந்ததாக தெரியவந்துள்ளது. குறிப்பாக செல்போன் பயன்பாட்டை மையமாகக் கொண்டு இருவருக்கும் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக அக்கம் பக்கத்தினர் மற்றும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று காலை இந்த தகராறு தீவிரமடைந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து இந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர். சம்பவத்திற்குப் பிறகு ஏழுமலை அங்கிருந்து சென்று விட்டதாக கூறப்படுவதால் அவரை பிடிக்க தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் நடத்தப்படுகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக 3 வயது குழந்தை தாயை இழந்துள்ளது. அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த வழக்கில் கணவர் கைது செய்யப்பட்ட பிறகே சம்பவத்தின் முழு பின்னணி மற்றும் உண்மை காரணம் வெளிவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கில் அடுத்தடுத்த அப்டேட்களை உடனுக்குடன் அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் ஐ அழுத்த மறக்காதீர்கள்.